ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு சிறுதானியத்தில் தயிர் சாதம் சேர்ப்போம். மதியானம் லஞ்சுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு இல்லை நமக்கு வேணா கட்டி கொடுக்கலாம், இல்லை ஆஃபீஸுக்கு கட்டி கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு, எதுக்குனாலும் சரி. உங்களுக்கு அதுக்காக நான் வந்து இந்த குதிரைவாளி தான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் குதிரைவாளின்னு. இந்த குதிரைவாளி பிராண்ட் எடுத்துருக்கேன். நீங்கள் எது வேணாலும் போடலாம், விறகு அப்புறம் சாமை அதில் எது வேணாலும் செய்யலாம். உங்களுக்கு வந்து இது அவ்வளோ பெனிஃபிட்டுன்ற சுகர் அவ்வளோ குறைக்குதுன்றாங்க. அதனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே கிச்சடி சும்மா நம்ம கஞ்சி காய்க்கிறது அதெல்லாம் தெரியும். தயிர் சாதம் தெரியாதவங்க சொல்கிறேன். நான் சாதா தயிர் சாதமும் அவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்கேன். நம்ம லிங்க்கில் போய் பாருங்கள். அப்புறம் இந்த சாதமும் சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் முதல் பார்க்குறதா சிம்பா நியூ ஜெட் சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அதுமாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்குது, அதையும் கண்டிப்பாக அமைக்கிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் இந்த பட்டன் அமைக்கிருங்க. நான் போகிற வீடியோவில் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம குதிரைவாளியில் வந்து தயிர் சாதம் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். மைனா எப்படி கற்றுன்னு பாருங்கள். மரங்கள் இருந்தாலும் மைனா வந்து உட்காருது நல்லா. இப்போ நம்ம வந்து குதிரைவாளி அரிசி இந்த ஒரு கப்பு எடுத்துருக்கேன். ஏன்னா சிம்பிளாக பிஸ்னஸ் பிள்ளைங்களும் கற்றுக்கிறதுக்காக தான். இந்த ஒரு கப்பை வந்து நல்லா ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஒரு கப்பை எடுத்து நல்லா 4 வாட்டி 5 வாட்டி நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஒரு 1 ஹவர் கண்டிப்பாக ஊற வச்சுருங்க. ஊறினா தான் அது டேஸ்ட்டு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ ஊற வச்சுட்டு வந்துடுவோம். இப்போ அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். ஒரு சிறிய துண்டு, நான் வந்து இந்த ஒரு கப்பு அளவு தான் சொல்கிறேன். நீங்கள் அது அப்படியே எவ்வளோ வேணுமோ அத்தக்கா ஏற்றிக்கங்க. புளிப்பு இல்லாத மாங்காய் ஒரு சின்ன துண்டு, கேரட்டு, ஒரு இஞ்சி சிறிய அளவு, பச்சை மிளகாய் அவங்கவுங்க காற்றுக்கு ஏற்ப அவங்களுக்கு பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள், பால் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம் பால். அப்புறம் தயிர், நல்ல புது தயிராக இருக்கணும், புளிக்கக்கூடாது ரொம்ப. அந்த மாதிரி கட்டி தயிராக வச்சுக்கோங்க. இது அவ்வளோதான். நம்ம இப்போ இதுங்களை அரிஞ்சிட்டு வந்துடலாம். இது கூட மாதுளம் போடணும், கிரேப்ஸு எல்லாம் போடணும், கொத்தமல்லி, தாளிப்புக்கு கடுகு எல்லாம் போடும்போது உளுந்து எல்லாம் போடும்போது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ நான் இதை அரிஞ்சிட்டு மீதி உங்களுக்கு என்னென்ன எடுத்து வச்சுக்கணும் அதை காட்டிடுறேன். அதுக்குள்ளே நமக்கு குதிரைவாளி அரிசியும் ஊறிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், நம்ம மாதுளம் பழத்தை உரித்து ஒரு கைக்கு எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் டேஸ்ட்டுக்கு நம்ம போகலாம். மாதுளம் பழம்லாம் கடிக்கும்போது புளிப்பு இனிப்பு சுவை சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி சுவைக்கு நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்காக கொத்தமல்லி, மாங்காய் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன், இஞ்சியும் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன், கேரட்டை திருவி வச்சுருக்கேன், நமக்கு சீவி வச்சுருக்கேன். அதான் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய் வந்து பாதி வந்து ரவுண்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன், மீடியம் நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு காற்றுக்கேற்ப கிரேப்ஸு போடும்போது நல்லா சூப்பராக கடிக்கணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்குலாம் மிஸ் பண்ணவே பண்ணுவீங்க. அதனால் கிரேப்ஸும் கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சின்ன சின்னதாக அந்த தயிர் சாதத்தில் நம்ம வாயில் போகும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கிரேப்ஸு. அதுக்காக தான் நம்ம பாலும் இருக்குது, தயிரும் இருக்குது. நம்ம குதிரைவாளியில் ஊறியும் வச்சாச்சு. 1 ஹவர் ஊறினது சூப்பராக ஊறிடுச்சு. இப்போ அதை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சிடணும். அதுக்கு எப்படின்னு என்னன்னு சொல்லிடுறோம் உங்களுக்கு. நம்ம ஒரு குக்கர் எடுத்துப்போம். இந்த குக்கரில் நம்ம ஊற வச்சுட்டு இதில் போட்டுருவோம். இப்போ வந்து இந்த கப்பில் நம்ம வந்து உங்களுக்கு நல்ல குழையாக வேணால் 3 டம்ளர் கூட ஊற்றலாம். நான் 3 கப்பு ஊற்றலாம். நான் வந்து இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கப்பு ஊற்றிடுவோம். நம்ம இந்த கப்பை அளந்து நம்ம இந்த குதிரைவாளி இருக்குது பார்த்திங்கன்னா, அதனால் இதில் கழுவி அப்படியே ஊற்றிடுறேன் ஒரு கப்பு. ஏன்னா குழைய தான் வேகணும். அதனால் நான் வந்து 2 கப்பு தான் ஊற்ற போகிறேன் உங்களுக்கு. நம்ம என்ன தயிர் சேர்க்கணும், இன்னும் பால் சேர்க்கணும். அதனால் இந்த 2 கப்பு தான் நான் ஊற்ற போகிறேன். உங்களுக்கு நல்லா குழையினா 3 கப்பு வைங்க. எனக்கு இந்த 2 கப்பே போதும். எனக்கு கொஞ்சம் தலைதான் நான் பாலும் நிறையா ஊற்றுவேன், அதனால் போதும் உங்களுக்கு. இதில் வந்து சிறிதளவு உப்பு போட்டுருவோம். ஏன்னா அந்த சுவை வந்து அதில் சூப்பராக இருக்கும். நமக்கு தேவையான உப்பு இதில் போட்டுருவோம். வேணுன்னா அப்புறம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை போட்டு ஹையில் ஒரு விசிலு, ஸ்லோவில் வச்சுட்டு விசில் வரும்போது ஆஃப் பண்ணுங்க. அந்த 2 போதும், சூப்பராக வெந்துடும் உங்களுக்கு. இப்போ குக்கரை மூடிடுவோம். உப்பு போட்டுனால கலக்கிட்டேன், வேறு ஒன்று. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுருவோம். மைனா கட்டிக்கிட்டே தான் இருக்கும். காலையில் 9:30 வச்சாச்சு. ஹையில் ஒரே விசில், ஸ்லோவில் வச்சு ஒரு விசில், அவ்வளோ தான். ஆஃப் பண்ணிட்டு ஸ்டீம் போனோன்னா பாருங்க பசுமையாக வெந்திருக்கோம் சூப்பராக. இப்போ வெந்தோடனே பார்ப்போம். ஒரு விசில் வந்துச்சு, நம்ம ஸ்லோ பண்ணிடுவோம். அவ்வளோ ஸ்லோ பண்ணி அது ஒரு விசில் ஃபுல்லாக வரட்டும். அது பாட்டுக்கு வரும். அதுதான் சூப்பராக வெந்துடும். பாதி பேருக்கு தயிர் சாதம் எங்களுக்கு தெரியாதுன்னு. தயிர் சாதம் எல்லாருக்குமே தெரியும். குதிரைவாளியில் பல பேருக்கு தெரியாது. இப்போ இந்த ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பேரண்ட்ஸ் உடம்பு சொன்னாங்கன்னா பொம்பளை பிள்ளைங்கன்னா செஞ்சு கொடுத்துருவோம். ஆம்பளை பிள்ளைங்களுக்குலாம் தெரியாது. அப்போ அந்த வேலை செய்கிறவங்க வீட்டில் இருந்தால் பிள்ளைங்க இதை பார்த்து கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஆண்டின்னு சொல்லலாம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் போடுறேன், வேற ஒன்றும் இல்லை. அதனால் உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிரோஜனமாக இருக்கும், எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கும். வீட்டிலுடைய பொருட்கள் ஆரோக்கியம் ஃபஸ்ட்டு ஹெல்த்தி சுவையான ஆரோக்கியம் தான் இருக்கேன் என் சமையலில். நீங்கள் போய் பாருங்கள். ஆரம்பத்துலேருந்து யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக பயன்படுத்தி தான் போட்டிருக்கேன். அதுக்காக தான். இப்போ நமக்கு விசில் வரட்டும். அதுக்குள்ளே அப்புறம் ஆஃப் பண்ணிடுவோம். விசில் வரப்போகுது. ஸ்லோலியே விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிடுவோம்.
போதும். இன்னும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான். நல்லா ஸ்டீம் போனோன்னா திறப்போம். இப்போ ஸ்டீம் போயிடுச்சான்னு பாருங்கள். போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சூப்பராக வந்திருக்குங்க. இங்கே பாருங்க, இந்த அளவு சூப்பராக இப்படி அழகாக பொங்கி நல்லா பூத்து வெந்திருக்கணும். இந்த அளவு வெந்திருக்கணும். அப்போ தான் இது தயிர் சாத்துக்கு ரொம்ப சூப்பராக வரும். பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ அது வரைக்கும் கிலோ வரைக்கும் இன்னும் மாற்றி வச்சுருவோம். நம்ம இந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு அடி பிடிக்கல, அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. ஏன்னா நான் வந்து சும்மா உங்களுக்கு ஒரு ஆள் சாப்பிட்றதுக்க தான் செஞ்சு காட்டுறேன். இப்போ நமக்கு இந்த சுகர் பேஷண்ட்லாம் இவ்வளோ தான் சாப்பிட்ணும். மெயின் ரொம்பலாம் சாப்பிடக்கூடாது. அவங்க அந்த அளவு சாப்பாடுனா அளவு சாப்பாடு தான். அப்போ இது தாராளம் அவங்களுக்கு நம்ம ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவு இது இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதை வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வேணாலும் இப்படி குழச்சிக்கலாம். ஆனால் குழக்கவே தவிர சூப்பராக பசுமையாக வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு ஒன்று நம்ம தாளிக்கணும். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுருவோம். ஒரு பேன் வச்சுருவோம். எண்ணெய் ஊற்றிடுவோம். சட்டி காயட்டும். எண்ணெய் ஊற்றிடுவோம். தேவையான சும்மா 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ எண்ணெய் ரொம்ப தேவைப்படாது. தயிர் சாத்துக்கலாம். இவ்வளோ தான் எண்ணெய். நல்லா சட்டி காயட்டும். இப்போ சட்டி காஞ்சிச்சு. நம்ம கடுகு போட்டுருவோம். 2 பொரியட்டும். உளுந்து இந்த பக்கம் போட்டுருவோம். அதுவும் அப்படியே இது பொரியும் போது அதுவும் சிவந்துடும். சீரகம் 2. இது எல்லாமே 3 ஒன்று ஒன்று அப்படியே பொரிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த பார்த்திங்களா, எல்லாமே சூப்பராக பொரிஞ்சிடுது. கடுகு பொரியுது. கடுகும் பொரிய ஆரம்பிச்சிச்சு. உளுந்தும் கலர் மாற ஆரம்பிச்சு. சீரகமும் மாறிடுச்சு. இப்போ நம்ம அதுக்கு தேவையான இஞ்சி போட்டுருவோம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை நம்ம போடலை, ஸ்லோவில் வச்சுருவோம். கருவேப்பிலை சொல்லலை, நான் உங்களுக்கு மறந்துட்டேன். மாங்காய் எல்லாமே வதக்கும் போது சூப்பர் டேஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு. கேரட்டு பச்சையாக போடனாலும் நீங்கள் போட்டுக்கன்னா, இதெல்லாம் வதக்கி போட்டால் தான் சுவை சூப்பர். பச்சை மிளகாய் இது அவ்வளோத்தையும் ஒரு கொத்தமல்லி போட வேண்டாம். இது அவ்வளோதான். ஒரு லைட்டாக வதங்கினா போதும். ஆஃப் பண்ணிவிடுவோம். இந்த சூட்டுலேயே இருக்கட்டும். நமக்கு அதுக்குள்ள அந்த குதிரைவாளி அரிசி சாதமும் நல்லா ஆறி இருக்கும் உங்களுக்கு. இப்போ அதை பார்த்துருவோம். அடுத்தது இப்போ நம்ம தாளிச்சதெல்லாம் இதில் கொட்டிடுவோம். மனம் அப்படியே மணக்குதுங்க. இந்த டைமில் பெருங்காயமும் கொஞ்சம் எண்ணெயிலே போட்டிருக்கணும். மறந்தாச்சு. இப்போ சும்மா லைட்டாக அந்த வாசனைக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். வாசனை போதும். இப்போ இதை கலக்கிடலாம் நல்லா. உங்களுக்கு இப்போ பாருங்கள் தயிர் சாதத்துக்கு எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இப்போவே தயிர் சாதம் மாதிரி சூப்பராக ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான நம்ம பாலும் தயிரும் ஊற்றுறோம். உங்களுக்கு வந்து நீங்கள் 9-10 மணிக்கு செஞ்சிங்கன்னா மத்தியானம் சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். அப்போ வந்து தயிர் வந்து நீங்கள் இந்த அளவு போட்டிங்கன்னா போதும். ஒரு சும்மா இந்த பாருங்கள், இந்த அளவு போட்டால் தயிர் போதும். புளிக்காத தயிர்னா, புளிச்ச தயிர்னா இவ்வளோ தான் போடணும். இப்போ நான் வந்து 10 மணிக்கு எடுத்துருக்கேன். இப்போ 1 மணிக்கு சாப்பிட போகிறேன். அதனால் இந்த 1 ஸ்பூன் ஃபுல்லாக போடுறேன். இன்னும் கொஞ்சம் எனக்கு. அப்புறம் கொஞ்சம் ஆறினோன்னு தான் போடணும் நீங்கள். அப்புறம் பால் நமக்கு தேவைக்கேற்ப பால் ஊற்றுறது தான் சுவையே. தயிர் சாதம்னு வாங்க. ஆனால் ஒரு கிலோ பாலே இருக்காது. அது சூப்பராக சுவையாக இருக்காது. நான் 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பத்தலைன்னா இப்போ போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டா நம்ம பழங்கள் எல்லாம் போடணும். இப்போ தயிரும் பாலும் நான் ஊற்றுற பாருங்க. இப்படி ஊற்றிட்டு இப்படியே நம்ம கிண்டிடுவோம். இப்போயே உப்பு பார்த்தோன்னா, உப்பு பத்தலைன்னா நீங்கள் போட்டுருங்க. ஏன்னா நம்ம மத்தியானம் சாப்பிட்றதுக்கு அப்போ நல்லா கரெக்டாக கட்டியாகி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இப்போயே உடனே சாப்பிட்னா பாலை குறைச்சிட்டு தயிர் சேர்த்துக்கங்க. ஆனால் மத்தியானத்துக்கு எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இந்த 1 டம்ளர் பாலையும் ஊற்றியாச்சு. நான் குட்டி டம்ளரையும் ஊற்றியாச்சு. இப்போ கலக்கிடுவோம் நல்லா. ஓகே. இப்போ நம்ம இந்த கொத்தமல்லியை போட்டுருவோம். மாதுளம் பழத்தையும் கிரேப்ஸையும் போட்டுருவோம். இதை லாஸ்ட்டில் தான் போடணும். தயிர் இதுக்கு மேலே வேண்டாம் உங்களுக்கு. எல்லாம் சூப்பராக செட் ஆகிடும். நம்ம இதை இப்போ வந்து கரெக்டாக ஒரு நம்ம சாப்பிட்ற டைம் பார்ப்போம். அப்போ கரெக்டாக சூப்பராக செட் ஆகிடுங்க. பார்த்தீங்கன்னா என்ன அளவாக இருக்குது உங்களுக்கு. அவ்வளோ சூப்பராக நம்ம 1 டம்ளர் இந்த சின்ன டம்ளருக்கு ஊற்றிருக்கோம். இந்த சின்ன டம்ளருக்கு ஃபுல்லாக ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம சுவையை பார்த்துருவோமா?
இதை பார்த்திங்களா, நம்ம கரெக்டாக நம்ம சாப்பிட்ற டைம் தயிர் சாதம் சூப்பராகிடும். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, பார்க்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த குதிரைவாலியில் செய்கிற தயிர் சாதம் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. சுகருக்கு எல்லாருமே டாக்டர்ஸ்க்கு சொல்கிறது இதுதான். நம்ம வந்து வெறும் உப்புமா காலையில் செய்கிறதோட மதியானத்துக்கு இப்படி ஹெல்த்தியாக சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாக இருக்கும். இது தாராளமாக நமக்கு ஒருத்தருக்கு போதும்னு இல்லை, 2 பேருக்கே போதுங்க. இது அவ்வளோ வயிறு ஃபுல்லாகவும் அதுக்கு தேவையான நாத்தங்காய் ஊறுகாவும் எனர்ஜி உங்களுக்கு. மாம்பழமும் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா மாம்பழம் காய் மாதிரி இருக்குன்னு பார்த்தா நல்லா இனிப்பாக தான் இருந்துச்சு. சரி, மாம்பழம் ஒரு துண்டு எடுத்து வச்சுக்கேன். அவங்களுக்கு தேவை மாதிரி உருளைக்கிழங்கு எதுனாலும் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.